எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா திருவடிகளை போற்றி. அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெக்கி பொல்லாத சூழ கெடும். அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன், பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். கண்ணன் சொன்னான், கம்பனும் சொன்னான், ஆத்மாதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். ஆனால் அதுவே அவற்றை கடந்து இருக்கிறது என்றால் அது எப்படி என்று தோன்றுகிறது, குழப்பமாய் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இந்த மாதிரி பல தினசாக குழப்பி பிறகு ஒரேடியாக தெல்ல தெளிவாக பண்ணிவிடுவார். நான் எல்லா பொருள்களிலும் இருக்கிறேன், எல்லா பொருள்களும் என்னிடம் இருக்கின்றன என்று கீதையில் ஓரிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகிறார். யோமாம் பச்சதி சர்வத்ர சர்வம் சமயி பச்சதி. எல்லா பொருட்களும் இவரிடம் இருக்கின்றன என்றால் இவர்தான் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மா என்று ஆகும். ஆனால் எல்லா பொருள்களிலும் இவர் இருக்கிறார் என்றால் அவைதான் இவருக்கு ஆதாரம் என்று ஆகுமே. இதில் எது சரி என்று குழப்பம் ஏற்படலாம். சுவாமி அல்லது ஆத்மாவே எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்பதுதான் சரி. அவர் எல்லாவற்றுள்ளும் இருக்கிறார் என்பதால் அவை இவரை தாங்குகின்றன என்று ஆகாது. சுவாமி எல்லா பொருள்களிலும் இருக்கிறார் என்பதால் அந்த பொருள்கள் தான் சுவாமியை தாங்குகின்றன என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. இவரால் தான் அவற்றுக்கு உருவமும் உயிரும். இவர் இல்லாமல் அவைகள் இல்லை. எனவே அவைகள் இவருக்கு ஆதாரம் அல்ல. இவர்தான் சகலத்தையும் ஆட்டி படைப்பவர். இதை ஸ்ரீ கிருஷ்ணனே தெளிவாக சொல்கிறார். பொம்மலாட்ட பொம்மை மாதிரிதான் சகல பிராணிகளும். உள்ளே இருந்து ஈஸ்வரனே அவற்றை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹருத்தேசே அர்ஜுனா திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரா ரூடானி மாயையா என்கிறார். இப்படி குழப்பத்தை தெளிவு செய்கிற பகவான் அதே கீதையில் மறுபடியும் குழப்பம் செய்கிறார். என்ன? எல்லா பொருள்களிலும் நான் இருக்கிறேன், எல்லா பொருட்களும் என்னிடம் உள்ளன என்று கூறுபவரே முதல்ல என்ன சொல்றார்? எல்லா பொருள்களிலும் நான் இருக்கிறேன், எல்லா பொருள்களும் என்னிடம் உள்ளன என்று கூறுகிறார் கண்ணன் கீதையில. இன்னொரு இடத்துல என்ன சொல்றார்? என்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லை, நானும் ஒரு பொருளிலும் இல்லை என்கிறார். நசமத்ஸ்தானி யூதானி நாசாகும் தேஷு அவஸ்திதக. இங்கே ஆத்மா எல்லாவற்றையும் கடந்தது என்ற தத்துவம் பேசப்படுகிறது. இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய் ஹிந்த்.